அனைவருக்கும் வணக்கம் மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 21/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் நேற்று மதியம் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் காணப்பட்டது. குறிப்பாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்கள், அதாவது மேற்கு உள் மாவட்டங்கள், அதாவது இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாகவே அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாகி வருகிறது. எனவே கவலைப்படாதீங்க. தற்பொழுது அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் மழை வரப்போகுது. நம்ம அறிவித்த தேதி கிட்டத்தட்ட வந்துவிட்டது, நெருங்கிவிட்டது. இன்று முதல் நம்ம தமிழகத்தில் படிப்படியாக இடியுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கும். எனவே யாரும் கவலைப்படாதீங்க. வட மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது, டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்கள் குறிப்பாக இந்த சுற்று பெரும்பாலும் மேற்கு மற்றும் உள் மாவட்டங்கள், அதாவது வட உள் மாவட்டம், டெல்டா உள் மாவட்டம், தென் உள் மாவட்டங்கள், இந்த மேற்கு உள் மாவட்டங்களில் காற்றோடைய குவிதல் வரக்கூடிய நாட்களில் ஏற்படும். ஸோ இதனால் ஒட்டுமொத்த காற்றோடைய குவிதலும் மேற்கு மாவட்டங்களில் அமைய போகுது. ஸோ இதனால் காற்று குவிதல் காரணமாக மேற்கு மாவட்டங்களுக்கு அதிகமான மழை கொடுப்பதற்கும் அதிகமான மழை பெய்வதற்கும் வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாக தெரிகிறது. கவனமாக இருங்க. நம்ம தமிழகத்தில் நேற்று மதியம் வட உள் மாவட்டம் அதிகமான வெப்பம், அதாவது 36-37 டிகிரி வரைக்கும் பதிவானது. 38 வரும் தற்பொழுது வட உள் மாவட்டங்களை தொட்டுவிட்டது. அதேபோல் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே 36 முதல் 38 டிகிரி வரைக்கும் நேற்று வந்து பதிவு இருக்கிறது. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் வெப்பம் அதே போல் தாங்க இருக்கும். அதாவது நேற்று வெயில் எப்படி அடிச்சதோ அதே போல் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெயில் காணப்படும். வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் காணப்படும். வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள், குறிப்பாக இந்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே வரக்கூடிய வாரங்கள் அல்லது குறிப்பாக ஏப்ரல் மாதம், மே மாதங்களில் பார்த்திங்கன்னா 47 டிகிரிக்கு மேலே தொடுவதற்கு இந்த ஆண்டு வாய்ப்பு இருக்குது. எனவே கவனமாக இருக்கணும். குறிப்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா வயலை வேலை பார்ப்பாங்க. வயலை வேலை பார்க்கும் பொழுதும் அல்லது அறுவடை பண்ணும்போதும் கவனமாக இருக்கவும். வெயிலுடைய தாக்கம் வரக்கூடிய நாட்களில் மற்றும் வரக்கூடிய மாதங்களில் பல மடங்கு வெப்பம் உயரப்போகிறது. நம்ம தமிழகத்தில் இந்த ஆண்டும் அதிகமான வெப்பம் காணப்பட போகிறது. எல்லாருமே கவனமாக இருங்க. பொதுமக்கள் மதிய நேரத்தில் பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருங்க. சப்போஸ் நீங்கள் வெளியே போனீங்கன்னா எங்கே போனாலும், அதை குறிப்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எங்கே போனாலும் கையில் தண்ணீர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போங்க, நல்லது. சரிங்க, அடுத்து நம்ம மழை பொழிவை பார்த்துருவோம். ஏன்னா இப்போ எல்லாருமே மழை வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க. நம்ம அறிவித்த தேதி வந்துருச்சு. இப்போ மழை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யுங்க. டெல்டாவில் கண்டிப்பாக மழை இருக்குது. அதே போல் வட உள் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து ஒரு சில இடங்களில் மழை வந்து முற்றுப்புள்ளி வைக்கும். அதாவது பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கும். எங்கன்னு கேட்டிங்கன்னா வட உள் மாவட்டம், வட கடலோரம் கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வட கடலோர மாவட்டங்களுக்கு நாளை முதல் கனமழை எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து வட உள் மாவட்டங்களில் மழை தொடங்கும். எனவே கவலைப்படாதீங்க. வட மாவட்டங்களுக்கும் இந்த சுற்று மழை கண்டிப்பாக காத்திருக்கிறது. குறிப்பாக வட உள்பகுதி ஏன்னு கேட்டிங்கன்னா காற்றோடைய குவிதல் அங்கே தான் குவிய போகுது. எப்போதுமே உங்கள் மாவட்டத்தில் மழை பெய்யணும்னா காற்று குவியணும், ஈரப்பதம் காற்று வரணும். எந்த இடத்துல காற்று குவியுது, அதாவது எந்த மாவட்டம் நோக்கி மழை வந்து கொண்டு இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காற்றுடைய அமைப்பு, அந்த காற்று தான் பார்த்திங்கன்னா மழையை வந்து உருவாக்கும். அதே காற்று தான் உங்கள் மாவட்டத்திலும் மழைப்பொழிவு ஏற்படுத்தும். அதே காற்று தான் காற்று குவிதலையும் ஏற்படுத்தும். அதே போல் இடி மின்னலும் அதிகமான சூறாவளி காற்றும் எல்லாமே தருவது இந்த காற்று தான். இந்த காற்றுடைய அமைப்பு சரியாக இருக்கணும். எனவே வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா காற்றுடைய குவிதல் மேற்கு மாவட்டங்களை குவிக்கப் போகிறது. அதாவது மேற்கு மாவட்டங்கள் இதுவரைக்கும் மழை இல்லாத, இதுவரைக்கும் மழை ஏமாற்றப்பட்ட இடங்கள், குறிப்பாக வட மாவட்டம், வட உள் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், பெங்களூரு, மைசூரு, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அதேபோல் தென் மாவட்டம் உள்பகுதி, குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், இந்த மேற்கு உள் மாவட்டங்களில் அதிகமான மழை வந்து வரும் நாட்களில் பதிவாகும் கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா
டெல்டாவில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு கேட்டிங்கன்னா மதியம் முதல் டெல்டாவில் கனமழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, நெய்வேலி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதும், தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் சில இடங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கனமழைக்கான எச்சரிக்கை இன்றைக்கு இருக்கிறது. காரைக்குடி, தொண்டி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், அதாவது ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மற்றும் தொண்டி, பாம்பன் பாலம் இன்றைக்கு வந்து கனமழைக்கான எச்சரிக்கை அதிகமாக இருக்கிறது. மன்னார்குடி இன்றைக்கு மதியம் பார்த்திங்கன்னா மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், நீடாமங்கலம், கும்பகோணம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா மதியம் மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் காரைக்கால், சீர்காழி, தெற்கு டெல்டா மற்றும் டெல்டா மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கே வேணால் மழை உருவாங்க. அதாவது டெல்டாவில் எங்கே வேணால் மழை வந்து உருவாகலாம். ஆனால் எல்லா இடங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூரில் உருவாகலாம். அப்படி இல்லைனா புதுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா திடீரென்று மழை பெய்யலாம். பட்டுக்கோட்டையில் மழை பெய்யலாம். கும்பகோணத்தில் மழை பெய்யலாம். ஆனால் எல்லா இடங்களுக்கும் அந்த மழை மேகம் தீவிரம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கவும், வெப்பநிலையும் அதாவது நம்ம டெல்டாவில் வெயிலுடைய தாக்கம் மதியம் நேரத்தில் அதிகரித்து காணப்படும். அதே நேரத்தில் மழை பொழிவும் ஆங்காங்கே சில இடங்களில் மதியம் தொடங்கிவிடும். எனவே டெல்டா மாவட்ட மக்கள் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கண்டிப்பாக மழை பெய்யும் போது சூறாவளி காற்று டெல்டாவில் வீசலாம். இடி மின்னலும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. எனவே கவனமாக இருக்கவும். இந்த ஆண்டு டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கோடை மழை, அதாவது இடியுடன் கூடிய கனமழை பரவலாக காத்திருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது மழை தொடங்க போகிறது. இன்றைக்கி வந்து மழை தொடங்கிடும் டெல்டாவில். இன்று முதல் வரும் நாட்களில் டெல்டாவில் மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் அதை விட ஏப்ரல், மே மாதம், குறிப்பாக ஏப்ரல் மாதம், மே மாதம் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு இந்த ஆண்டு காத்திருக்கிறது. அதே போல் வட மாவட்டங்களுக்கும் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு காத்திருக்கு. அது தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், தமிழகம் முழுவதும், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 38 மாவட்டங்களிலும் அதிகமான வெப்பமும் பதிவாகும். அதிகமான வெயிலும் காணப்படும். அதிகமான ஹீட்டும் இருக்கும். அதிகமான அனல் காற்றும் இருக்கும். அதே நேரத்தில் அதிகமான மழை பொழிவும் காணப்படும். கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் மழை பொழிவுகள், அதாவது கோடை மழையும் அதிகமாக இருக்க போது, தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கும். மழை காலங்களும் மிக சிறப்பாக இருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் வெப்பம் அதிகமாக காணப்படும். மழை பொழிவும் அதிகமாக காணப்படும். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உங்கள் மாவட்டம் முழுவதுமே நல்ல மழை பொழிவு இருக்கிறது. கவலைப்படாதீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க, என்ன சார் இது மழை வரும்னு சொன்னீங்க, மழை வரல அப்படின்னு திட்டுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா புரியுது, உங்களுடைய கஷ்டம் புரியுது. கண்டிப்பாக நம்ம வெயிலால் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுருக்கோம். கவலைப்படாதீங்க. நம்ம வெயிலால் பட்ட கஷ்டங்களுக்கு மழை வரப்போகிறது. தற்போது தொடங்க போகிறது. இன்று முதல் கனமழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மேற்கு மாவட்டங்களுக்கும் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் இதுவரைக்கும் மழை இல்லாத கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர், சித்தூர், ராணிப்பேட்டை, தெற்காந்திரா, அதே போல் தெற்காந்திரா ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக உள் மாவட்டங்கள், குறிப்பாக வட உள் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மழை இருக்குது. வரும் நாட்களில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மேற்கு மாவட்டங்களுக்கும் குறிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், தென் மாவட்டம் உள்பகுதி எல்லா இடங்களுக்கும் குறிப்பாக மேற்கு மாவட்டங்களை மையமாக வைத்து பரவலாக, மிக நீண்ட பரவலாக கனமழை முதல் சில நேரங்களில் மிக கனமழை கூட பதிவாகும். அதாவது ஏன்னா காற்று வந்து அங்கே தான் குவிய போகுது. அதாவது அரபிக்கடல் காற்று ஓரளவு வரப்போகுது. இன்று முதல் பார்த்திங்கன்னா அரபிக்கடல் காற்றும் வடமேற்கு வெப்ப காற்றும் அப்படியே வந்து குவியும். கிழக்கு காற்றும், அதாவது வங்கக்கடல் காற்றும் மேற்கு மாவட்டங்கள் அப்படியே தள்ளும். ஸோ அதனால் ஒட்டுமொத்த மழை தரக்கூடிய மேகங்களும் அப்படியே மேற்கு மாவட்டங்களில் உருவாகி அது அப்படியே அதிகமான மழை வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மழை பெய்யும் போது கவனமாக இருக்குமோ. இடி மின்னல் தாக்கம் அதிகமாக காணப்படுங்க. சூறாவளி காற்றும் 50 முதல் 70 கிலோமீட்டர் வேலை சில நேரங்களில் நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டங்களை பதிவாக வாய்ப்பு இருக்குது. உள் மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், வட உள் மாவட்டம் சூறாவளி காற்று 50 முதல் 70 கிலோமீட்டர் மேலே வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சூறாவளி காற்று திடீரென்று உருவாகும். அதாவது முதல்ல மழை தொடங்கும் போது காற்று இருக்காது, கொஞ்சம் அப்படியே லேசாக அடிக்கும். அந்த காற்று அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஃபோர்ஸாக அடிக்க தொடங்கிடும். ஸோ இதனால தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கண்டிப்பாக மழை பெய்யும் போது கவனமாக இருங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக இப்போ கேரளாவில் மழை தொடங்கிருச்சுங்க. கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேரளாவில் வடக்கு கேரளாவில் மழை தொடங்கியது, மழை பெஞ்சிருக்கு. ஸோ நம்ம அறிவித்தபடி மழை கேரளாவில் தொடங்கியது. அப்போ பார்த்திங்கன்னா மழை பெய்யும்போது அதிகமான சூறாவளி காற்று மரங்களை சாய்த்து விட்டது. குறிப்பாக வடக்கு கேரளா, குறிப்பாக நீலகிரி, அதே போல் அதாவது கொச்சியோட வடக்கு பகுதி, திருச்சூர், மங்களூர், கோழிக்கோடு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மழை பெய்யும்போது சூறாவளி காற்றும் புயல் காற்று போல் அடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட அங்கே ஏகப்பட்ட மரங்கள் சாய்ந்து விட்டது. எனவே கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டிற்கும் இதே தாங்க நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூறாவளி காற்று எதனால் உருவாகுது, ஏன் இடிமின்னல் அதிகமாக இருக்குது, ஏன் மழைப்பொழிவு பெய்யுது சரி, ஆனால் ஏன் இடிமின்னல் அதிகமாக இருக்குது, ஏன் சூறாவளி காற்று ஏதோ ஒரு புயல் காற்று போல் ஏன் அடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு எல்லாமே காரணம் வெப்பம்தான். நம்ம தமிழகத்தில் உயரக்கூடிய மதிய நேரத்தில், குறிப்பாக மதியம் ஒரு 12 மணி 1 மணிக்கு அடிக்குது பார்த்தீங்களா வெயில், அந்த வெயில் தாங்க காரணம். அந்த வெயில் தான் பார்த்திங்கன்னா மழையும் உருவாக்குது. அந்த மழை பெய்யும் போது காற்றும், சூறாவளி காற்றும் உருவாக்குது. அதிகமான இடிமின்னலும் அதிகமாக காணப்படுது. ஆனால் இடிமின்னல் பார்த்திங்கன்னா இந்த குறிப்பாக நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வாகனங்கள், அங்கே வெளிப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம தமிழகத்தில் ஓரளவு இப்போ தமிழகத்தில் குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் இடிமின்னல், ஆனால் இலங்கையில் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அதாவது மாசு புகை பார்த்திங்கன்னா இந்த இலங்கையில், தெற்கு இலங்கையில் அதிகமாக காணப்படுகிறது. தமிழகத்தில் குறைவாக காணப்பட்டாலும் ஆனால் இடிமின்னலுடைய தாக்கம் அதிகரித்து காணப்படும். அதே நேரத்தில் சூறாவளி காற்று பார்த்திங்கன்னா 50 முதல் 70 கிலோமீட்டர் வீசுவதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழகத்தில் மதியம் தரையில், குறிப்பாக நம்ம தமிழகத்தில் தரை மீது உயரும் அந்த வெப்பம், அது அப்படி வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து ஒரு வெற்றிடமாக அப்படி போய் பார்த்திங்கன்னா அப்படி நிற்கும். அந்த வெற்றிடம் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மேகமாக திட்டு அப்படியே வெள்ள வேகமாக அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மேகங்களாக அப்படியே நிற்கும். ஸோ இந்த கடல் காற்று என்ன பண்ணும்னா, அதை குளிர்வித்து மழையாக மாற்றுவதற்கு இது ஃபோர்ஸாக அப்படியே உள் மாவட்டம் நோக்கி போகுங்க. ஸோ அப்படி போகும்போது சேலம், வேலூர், திருச்சி தாண்டி உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த கடல் காற்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கடந்து சேலம் மாவட்டம், வேலூர், கோயம்புத்தூர், திருப்பூர் அப்படி தொடும்போது அது அப்படியே மழையாக மாறிவிடும். அந்த காற்று குளிர்வித்து மழையாக மாற்றிவிடும். அதே நேரத்தில் மழையாக மாறி பெய்யும். அப்படியே லேசாக ஒரு காற்று அடிக்கும். அந்த லேசான காற்று அப்படி என்ன ஆகுனா, நேரம் ஆக அது அப்படியே ஃபோர்ஸாக ஒரு 20 நிமிஷத்தில் மழை பெய்யும்போது 30 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அது அப்படியே அந்த வேகமாக ஒரு ஃபோர்ஸாக காற்று 50 முதல் 70 கிலோமீட்டர் அப்படியே வேகம் எடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா பிற மாவட்டம் நோக்கி, அதாவது எங்கெங்கெல்லாம் நம்ம தமிழகத்தில் அதிகமான வெப்பம், அதிகமான ஹீட்டு காணப்படுதோ அந்த வெற்றிடத்தை நோக்கி அப்படியே ஒரு மாவட்டமாக நகரும். இப்போ வேலூரில் ஒரு மலை உருவாகுதுன்னா அப்படியே சேலம் வரும், அப்படியே தருமபுரி வரும், கிருஷ்ணகிரி வரும், அடுத்து கோயம்புத்தூர் வரும், அது அப்படியே மதுரை பக்கம் போகும். ஸோ இப்படி தான் இந்த கோடைமலை அப்படிங்கிறது இந்த காற்றுடைய அமைப்பு, காற்றுடைய வழித்தடத்தை பொறுத்து தான் அமையும். எனவே இதாங்க காரணம். மதிய நேரத்தில் வெப்பநிலை உயர்கிறது. அந்த வெப்பம்தான் மழை உண்டாகிறது. மழை உண்டாகும் போது, மழை தீவிரப்படுத்தும் போது, தீவிரமாக பெய்யும் போது இடிமின்னலும் சூறாவளி காற்றும் வெப்பம்தான் பார்த்திங்கன்னா காரணமாக பார்த்திங்கன்னா அதிகமான ஹீட்டை நம்ம தரையில் உயர்ந்த வெப்பம்தான் அது அப்படியே இடிமின்னலாக மாறுகிறது. பிறகு சூறாவளி காற்றாகவும் உருவெடுக்குது. எனவே கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக மேற்கு உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. சூறாவளி காற்று கண்டிப்பாக அடிக்கும். வேலூர், சித்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், அதே போல் இந்த மேற்கு உள் மாவட்டம் திருப்பூர், கரூர், மதுரை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறிய மலை தொடர்கள் இருக்கும். அதாவது பாறைகள் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த பாறைகள் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த சிறிய மலை தொடர்கள், குறிப்பாக ஏற்காடு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மலை தொடர்கள் இருக்கும். ஸோ அந்த மலைகள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அது மென்மேலும் அந்த மழை பொழிவை தீவிரப்படுத்தும் போது காற்றையும் பார்த்திங்கன்னா அது மென்மேலும் அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே கவனமாக இருக்க வேண்டும். மேற்கு மாவட்டங்களுக்கு வரும் நாட்களில் கனமழை கண்டிப்பாக பரவலாக எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் மிக கனமழை கூட பதிவாகலாங்க மேற்கு மாவட்டங்களுக்கு. ஏன்னா காற்று அங்கே தான் குவிய போகுது. எல்லாருமே கவனமாக இருங்க. வட உள் மாவட்டங்களுக்கும் டெல்டா உள் மாவட்டங்களுக்கும், குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கு பகுதி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர், ஈரோடு மாவட்டம் முழுவதும், குறிப்பாக அந்தியூர், அதே போல் நம்பியூர், ஈரோடு மாவட்டம் முழுவதுமே மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. பலத்த சூறாவளி காற்று ஈரோடு மாவட்டம் முழுவதுமே கண்டிப்பாக வீசும். அதே போல் சூறாவளி காற்று அப்படிங்கிறது மேற்கு உள் மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பதிவாகும். எனவே கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றிங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் பெற நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பாருங்கள். மிக முக்கியமான அறிக்கை வந்து கொண்டிருக்கிறது. நன்றி.